ஆட்சி அமைக்க போறது திராவிட முன்னேற்ற கழகம் தான். அது மக்களோட கருத்துக்களை இது வெளிப்படையா தெரியுது. திருப்பூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் திருப்பூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். தமிழகத்தின் அடுத்த முதல்வர் யார் என்பது குறித்து ஐபி பேக் நிறுவனம் மாநிலம் தழுவிய அளவில் நடத்திய விரிவான கருத்து கணிப்பு முடிவுகள் திருப்பூரில் வெளியிடப்பட்டது. இது குறித்து அக்குழுவினர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த 60 நாட்களாக தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் நேரடியாகவும் ஆன்லைன் மூலமாகவும் மக்களிடம் கருத்துக்கள் கேட்கப்பட்டுள்ளது. இந்த கருத்து கணிப்பில் 2,60,000 மக்களிடம் நேரில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டதாகவும், இதில் 1,05,000 பேர் நேரடியாகவும் 1,55,000 பேர் ஆன்லைன் மூலமாக தங்கள் கருத்துக்களை பதிவு செய்துள்ளனர். இதில் திமுக தலைமையிலான கூட்டணி 119 இடங்களில் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைக்கும் எனவும், தேசிய ஜனநாயக கூட்டணி 104 இடங்களிலும், தமிழக வெற்றிக் கழகம் 9 இடங்களிலும், நாம் தமிழர் கட்சி 2 இடங்களிலும் வெற்றி பெற வாய்ப்பிருப்பதாக இந்த கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தனிப்பட்ட வேட்பாளர்களை விட கட்சியின் அரசியல் செல்வாக்கு மற்றும் முதல்வர் வேட்பாளர்களை அடிப்படையாக கொண்டு இந்த கருத்து கணிப்பு நடத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது. மேலும் தமிழகத்தின் மேற்கு மண்டலத்தில் கடந்த தேர்தலை காட்டிலும் இந்த தேர்தலில் திமுக சில தொகுதிகள் அதிகமாக வெற்றி பெறும் எனவும், அதிமுக தங்களின் தொகுதிகள் சிலவற்றை இழக்கும் சூழல் இருப்பதாகவும் இந்த கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்றைய நிலவரப்படி இந்த கருத்து கணிப்பு எடுக்கப்பட்டுள்ளதாகவும், தமிழக வெற்றிக் கழகத்தின் கூட்டணி நிலைப்பாடுகள் மாற்றம் இருக்குமானால் இந்த கருத்து கணிப்புகளில் சில மாற்றங்கள் இருக்கலாம் எனவும் அந்த குழுவின் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குட் ஈவினிங். ஐபி பேக் கம்பெனிங்க கடந்த 60 நாளா தமிழ்நாடு ஃபுல்லா சர்வே எடுத்திருக்கோம். எங்கள் கம்பெனி சார்பாக கிட்டத்தட்ட ஒரு 2000 ஃப்ரீலான்சரை வச்சு ஆன்லைன்லேயும் ஆஃப்லைன்லேயும் வந்து சர்வே பண்ணியிருக்கோம். அதோட ரிப்போர்ட் வந்து நம்ம இப்போ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறோம். கேள்வி என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டின் அடுத்த முதல்வர் யார் அப்படின்ற ஒரு சர்வே நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, கருத்து கணிப்பில் 2,60,000 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 1,05,000 பேர் வந்து ஆஃப்லைன்லேயும் 1,55,000 பேர் ஆன்லைன்லேயும் நமக்கு பதிவு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா மேஜராக வந்து திராவிட முன்னேற்ற கழகமும் அதோட கூட்டணியும் சேர்ந்து 119 இடங்கள் வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் 104 இடங்கள்ல வந்து என்டிஏ கூட்டணிக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சர்வேல சொல்லுது. 9 இடங்கள்ல தமிழக வெற்றி கழகம் வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. 2 இடங்கள் முதல் முறையாக நாம் தமிழர் 2 இடங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 134 இடத்துல மறுபடியும் ஆட்சி அமைக்க போகிறது திராவிட முன்னேற்ற கழகம் தான். அது மக்களோட கருத்துக்களை இது வெளிப்படையாக தெரியுது. அது மட்டும் இல்லாமல் பல கேள்விகள் நம்ம முன் வச்சிருக்கோம். இலவச திட்டத்தை பற்றி உங்கள் கருத்து என்னன்னு கேட்டதுக்கு 44% வந்து அனைவருக்கும் கொடுப்பது தவறு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 31% வந்து தேவையற்றதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 24% மக்கள் வந்து உபயோகமானது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம எதற்காக வாக்கு செலுத்த வேண்டும்ன்றது ஒரு நம்ம ஜனநாயக அடிப்படையில் வாக்கு செலுத்த வேண்டியது எந்த அளவுக்கு முக்கியமானதுன்னு கேட்கப்பட்ட கேள்விக்கு கிட்டத்தட்ட வந்து 36% மக்கள் வந்து ஜனநாயக அடிப்படை உரிமையை காக்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 15% மக்கள் வந்து நம் பிரதிநிதியை நாமே தேர்ந்தெடுப்பதற்கான ஒரு வழிமுறை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 8% மக்கள் நம் குரலை வெளிப்படுத்தும் வழி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 39% மக்கள் வந்து மாற்றத்தை உருவாக்குவதற்கான வழி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம் தொகுதியில் மாற்றம் வேண்டுமா அப்படின்னு கேட்ட இடத்துல 88% எல்லா தொகுதியிலுமே மாற்றம் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேபி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 9% இல்லை அப்படின்ற ஒரு 3% சொல்லியிருக்காங்க. மேஜராக குடிநீர் பிரச்சனை, சாலை பிரச்சனை, யூத்துக்கு வேலை வாய்ப்பு, இது வந்து யூத்துக்கு வேலை வாய்ப்பு முக்கியம்னு சொல்லி 61% மக்கள் வந்து கேட்டிருக்காங்க. சாலை பிரச்சனை 73% மக்கள் வந்து சொல்லியிருக்காங்க. குடிநீர் பிரச்சனை வந்து 44% மக்கள் சொல்லியிருக்காங்க. குப்பை பிரச்சனை வந்து 74% சொல்லியிருக்காங்க. மின்சார பிரச்சனை வந்து 27% சொல்லியிருக்காங்க. மாற்றம் மீன்ஸ் வந்து இப்போ ஆல்ரெடி செலக்ட் பண்ணிருப்பாங்க இல்லையா, அந்த தொகுதியில எல்லாம் மாற்றம் வேணும். அதான் ஆட்சி மாற்றம்ன்ற அவங்க சொல்லல, அடிப்படை மாற்றம் தேவை. அதாவது இப்ப இருக்கிறத விட இன்னும் கொஞ்சம் பெட்டரா வேணும்னு சொல்லி அப்படி வந்தா சூழ்நிலை மாறும். இது வந்து நம்ம முதல்வர் வேட்பாளரை மையமா வச்சு கொண்டு வந்திருக்கோம்.
இப்போ என்டிஏ கூட்டணி அலைன்ஸ் மாறுச்சு அப்படின்னா டெஃபினட்டா இந்த சர்வே வந்து புரியலைங்க. அந்த மாதிரி கூட்டணி வந்து ஆ, அந்த மாதிரி அமைக்கும் போது கண்டிப்பா மாறும். இப்ப 2% முக்கியமா வரும்போது கண்டிப்பா கூட்டணி அமைச்சா ஆட்சி மாற்றம் கண்டிப்பா வரும். இப்போ வரைக்கும் வந்து கூட்டணியே இன்னும் ஃபைனல் பண்ணாத தேவையில்லை. இப்போ நீங்க இது அறிவிச்சிருக்கீங்க. இது எப்படி வந்து இது முதல்வர் அதுதான் நம்ம அலௌன்ஸ் பண்ண மாறும் நிறைய பிரஸ் மீட்டுக்கு நம்ம அலௌன்ஸ் பண்ணியிருக்கோம், லட்டு கொடுக்க போறோம். முதல்வர் வேட்பாளரை மையமா வச்சுதான் ஒவ்வொரு தொகுதியிலையும் நம்ம எடுத்தோம். அதுதான் அதை மையமா வச்சுதான் நம்ம எடுத்தோம். சரி, இந்த மாதம் வந்து கேண்டிடேட்ஸ் சேஞ்சஸ் கேக்குறாங்க. ஆமா, கேண்டிடேட் மாற்றம் கட்சி மாற்றம் கேட்கல, கேண்டிடேட் சேஞ்ச் கேட்கிறாங்க. ஒருவேளை இந்த தடவை பழைய எம்எல்ஏ மாத்தி அமைச்சா கூட மறுபடியும் அதே கட்சி வின் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ். திமுக 2 தொகுதி நமக்கு வந்திருக்கு, அதிமுக 6 தொகுதி சொல்லியிருக்காங்க. திருப்பூர் சொல்லலாம், ஒன்றும் தெற்கு பாசிபிலிட்டி இருக்கு, தாராபுரம் பாசிபிலிட்டி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு. மீதி 6 தொகுதியுமே ஏடிஎம்கேக்கு தான் பாசிபிலிட்டி. இதுல 160 தொகுதி வந்து டிவிகே 2வது இடத்துல இருக்காங்க. அதுதான் மெயினா நம்ம பார்க்க வேண்டியது. புதுசா வந்த கட்சி 160 தொகுதி கிட்ட 2வது இடத்துல இருக்காங்க. ஆக்சுவலா வந்து போன தடவை விட இந்த தடவை டிஎம்கே ஒரு 4-5 சீட் எச்சாவே வரும். போன தடவை வந்ததை விட திராவிட முன்னேற்றத்துக்கு கொஞ்சம் அதிகமாவே வரக்கான வாய்ப்பு பண்ண முடியும். அதுதான் இப்போ வந்து இந்த நாளோட இந்த நிமிஷத்தோட நிலவரம் தான். கூட்டணி மாறினா மாறும், இன்னும் அவங்களோட கூட்டணி மாறும் போதே சர்வே இது வந்து நம்ம இப்ப கல நிலவரம். கூட்டணி மாறும்போது 100% மாறக்கான வாய்ப்பு. 15 தொகுதி மட்டும் தான் டிஃபரெண்டா இருக்கு. அந்த 15 தொகுதி எப்படி வேணாலும் மாற்றலாம். இந்த தடவை ஆட்சி அமைக்கிறதுக்கு 2% to 3% தான் டிஃபரெண்ட். அந்த 3% தான் அதிகபட்சம். இந்த தடவை 2% தான் அதிகபட்சம். இல்ல 2% நம்ம எடுத்த வரைக்கும் 2% அதிகபட்சமா அவ்வளவுதான் ஒரு டிஃபரெண்ட். 2% கம்மி அதிகமா போறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆமா, இப்போ 2 இப்ப நிலவரம் அப்படிதான் இருக்கு. மக்கள் சொன்ன வரைக்கும் அப்படிதான் இருக்கு. ஆமா, அப்படிதான் இருக்கு. ஆமா, தாராபுரம் தெற்கு தொகுதி. சோழிங்கநல்லூரா? ஒரே போன் குறைவான வாக்காளர்கள் அந்த தொகுதிக்கு குறைவு. சோழிங்கநல்லூர் தொகுதியில வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட் இல்ல, ஒரு 3% தான் டிஃப்ரெண்ட் இருக்கு. டிஎம்கே தான் முன்னிலை. இப்போ நிறைய டிவிகே எக்ஸ்பெக்ட் ஆகுது. பெண்கள் ஓட்டு, இளைஞர்கள் ஓட்டு டிவிகே. பெரம்பலூர்ல 2வது இடம் டிவிகே இருக்கு. பெரம்பலூர் சென்னை சார்ந்த இடங்கள் எல்லாமே 2வது இடம் மேக்சிமம் டிவிகே இருக்கு. முதல் இடம் டிஎம்கே தான். காங்கேயம் கண்டிப்பா தோல்வி வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அங்க யாருமே இது வரைக்கும் வரலாறுல இது வரைக்கும் நின்றவங்களே நின்று ஜெயிச்சது கிடையாது. மக்களும் வந்து அந்த மாதிரிதான் பரவலா பேசப்படுறது. காங்கேயத்துல வாய்ப்பு கிடையாது. இல்ல மேக்சிமம் எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்கு. காங்கேயம் மட்டும்தான் வாய்ப்பு கம்மியா இருக்கு. அது போக வந்து பாத்தீங்கன்னா கரூர்ல கொஞ்சம்
எஃபெக்டிவா இருக்கு, ஆப்போசிட்டா இருக்கு. ஆலந்தூர், ஆலங்குடி. ஆலங்குடி திராவிட முன்னேற்ற கழகம். திராவிட முன்னேற்ற கழகம். திராவிட முன்னேற்ற கழகம். மினிஸ்டர் எல்லாத்துக்கும் அதிருப்தி இருக்கு மக்கள்கிட்ட. 2வது இடத்துல டிவிகே இருக்கு கரூர்ல. ஆமா. விஜய் நிக்கிற இடத்துல அவர் ஜெயிப்பாரா மாட்டாரா? சென்னை சரௌண்டிங், திருநெல்வேலி சரௌண்டிங் நின்னா கண்டிப்பா வெற்றி வாய்ப்பு. ஏன்னா அதிக ஓட்டு அங்கதான் விழுந்திருக்கு அவருக்கு. சென்னை சரௌண்டிங்ல விஜய் நின்னா கண்டிப்பா வெற்றி வாய்ப்பு விஜய். திருநெல்வேலி சரௌண்டிங்ல நின்னாலும் ஜெயிக்க வாய்ப்பு.